குறிப்பாக இல்லத்தரசிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் எப்படி பயன்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதற்குரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ரமலானுடைய காலங்களில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்பதாக. ஏன் நம்ம எடுத்தோம் என்று கேட்டால், உண்மையில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய நாட்கள் வந்துவிட்டால் இயல்பாக இபாதத்துகள் செய்யக்கூடிய தன்னார்வம் பெரும்பாலும் ஏற்படும். இருக்கக்கூடிய வீட்டு சூழலாக இருக்கலாம், கூடக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். அதற்கு முன்னாடி அவர்கள் பல விஷயங்களில் பொதுபோக்கானவர்களாக இருப்பார்கள். தொழுகையில் பொதுபோக்கானவர்களாக இருந்திருப்பார்கள், அல்லது காலம் பூராகவும் புகைத்தல் குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹு தாலா ஒரு புனிதமாக சொல்லியிருக்கின்ற, புனிதப்படுத்தியிருக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மாதங்களை போன்று சாதாரணமான மாதம் அல்ல. அதனால் நாம் என்னை சீர்திருத்தி கொண்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழ வேண்டும் என்று பொதுவாக ஒரு ஆம்பளாக யோசிப்பார். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அதற்குரிய பிரயத்தனங்களை எடுத்தாலும் இந்த ரமலானுடைய காலங்களில் அவர்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய வேலைகள், அவர்கள் காட்டக்கூடிய வேறு வேறு விடயங்களுக்கான கரிசனைகள் ரமலானுடைய மாதத்தை உயிரோட்டமான ஒரு மாதமாக கழிப்பதற்கு தடையாக இருப்பதை அன்புள்ள சகோதரிகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சமையல் வேலைகளாக இருக்கலாம், பெண்களுக்குண்டான வேறு விடயங்களாக இருக்கலாம், தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கின்ற விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பிஸியாகி விடுவார்கள். அது வளமையாக செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதை காரணம் காட்டி இந்த ரமலானுடைய இபாதத்துகள் அடிபடுமாக இருந்தால் அன்புள்ள சகோதரிகளை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஏனைய வணக்க வழிபாடுகளை எப்படி எங்களுக்கு கடமையாகி இருக்கிறானோ, நம்ம தொழுகிறோம். பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் அதனுடைய நிசாபை அடைந்து விட்டால் கணக்கிட்டு வருடாந்தம் ஜக்காத்து கொடுக்கிறோம். அதே போன்று எங்களுக்கு அல்லாஹு தாலா இன்னும் பொருளாதாரத்தில் அதிகூடிய வசதி வாய்ப்புகளையும் உடலில் தேக ஆரோக்கியத்தையும் தந்தால் ஹஜ்ஜி செய்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு கடமையோ, நம்ம எப்படி ஐவேளையை கடமையாக தொழுகிறோமோ அது கட்டாயமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது போல இந்த நோன்பும் நமக்கு அல்லாஹு தாலா கட்டாயமாக விதியாக்கி இருக்கிறான். முன்னைய காலங்களில் நோன்பு இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு ஏற்கனவே ஒரு சமுதாயத்துக்கு இருந்ததாகவும் அதை போல உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். சூரா பக்ராவினுடைய 183வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் மீது இந்த நோன்பு எப்படி விதியாக்கப்பட்டிருந்ததோ அது போல உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று விட்டு அல்லாஹ் தம் முதலாவது காரணம் சொல்றான். ஏன் முந்தி இருந்த சமுதாயத்தின் மீது அந்த நோன்பை விதியாக்கியதை போன்று உங்களுக்கும் நாம் விதியாக்கினோம். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகுன், சில வேளை இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சதாரிகளாக மாறலாம் அப்படி என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ நோன்பு முதலாவது எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் என்னன்னு கேட்டால் நாங்க இறையச்சதாரிகளாக மாற வேண்டும் என்பது. அன்புள்ள சகோதரிகளே, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு இந்த நோன்பு இறையச்சத்தை வரவழைக்கிறது. அவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் நோன்பு பிடிச்சிட்டான் என்று வையுங்கள், அல்லாஹ் தஆலா இயல்பாக இந்த மனுஷனுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்துவார். யாருமே வீட்டிலே இருக்க மாட்டார்கள், தனிமையிலே இவர் இருப்பார். ஆனால் சகருக்காக்கின சோறு கூட என்ன செய்யும், சாப்பாடு கூட இருக்கும். வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள். பசித்து தாகத்தோடு அல்லாஹ்வை பயந்து என்ன செய்வார், இந்த நோன்பிலே இருப்பார். ஒரு விதமான இறையச்சத்தை இந்த நோன்பு ஒரு மனிதருக்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் இதன் மூலமாக இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? நீங்க நோன்பு நோக்கிறீர்கள், இந்த நோன்பு நோக்கிறீர்கள், உங்களை ஒரு பண்பாடான மக்களாக உருவாக்குறீர்கள். அப்படி நீங்க உருவாக்கி விட்டு பெருநாள் தினம் ஒட்டுமொத்ததையும் நீங்க ஜீரோவால் பெருக்கிறதை போன்று பெருக்கிவிடக் கூடாது. இந்த பண்பாடு 30 நாள் உங்களுக்கு தரப்பட்ட பயிற்சி பாசறை பெருநாள் கடந்து அடுத்த வருடம் நோன்பு வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, மனுஷனை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு காலம் பக்குவப்படணும். ஒரு சின்ன வயசுல இருப்பான், ஒரு வயசு கூட்டிட்டு வைங்கள், ஒரு வகையான முதிர்ச்சியும் பக்குவமும் வரும். இஸ்லாம் அதை எதிர்பார்க்கிறது. நீங்க சில நேரம் சின்ன பிள்ளைகளில் நோன்பு பிடித்திருப்பீர்கள். நோன்பு பிடிப்பதற்கு சின்ன பிள்ளைல தாய்மார்கள் எப்படி பழக்கிறது தெரியுமா? நீ நோன்பு பிடிச்சிட்டு ஒரு 12 மணி ஆகும் போது ஏதாவது கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நோன்பு கட்டி போடுங்கன்னு சொல்லுவாங்க. கட்டி போட்டு அவர் நினைக்கிறது நோன்பு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடுவார். திருப்பி அவுட்டுறது கட்டினது.
இப்படி எல்லாம் பழக்குவார்கள். ஆனா நீங்க நம்ம ஒரு 15-20 வயசுல அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏனென்றா நமக்கு தெரியும் அப்படி ஒன்று இல்லை என்பதாக. அப்படியெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் பழக்கியிருக்கிறார்கள். வயது கூட கூட, அனுபவம் கூட கூட, முதிர்ச்சியும் தன்னார்வமும் ஒரு மனுஷனுக்கு கட்டாயமாக வர வேண்டும். இந்த நோன்பு அதை எதிர்பார்க்கிறது. நீங்கள் சில வேளை இரையற்றதாரிகளாக மாறலாம் என்பதற்காக இந்த நோன்பு முன்னிருந்த சமுதாயத்தினர் மீது எப்படி விதியாக்கப்பட்டிருந்ததோ உங்களுக்கும் அப்படி விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளே, ஒரு குடும்பமாக இருக்கின்ற நாங்கள் உண்மையில் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றால் ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்றால் ஆண்களை மட்டும் குறித்து சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா பெண்களையும் சேர்த்துதான் சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? வீட்டில் இருக்கின்ற இல்லத்தரசிகள் பெரும்பாலும் நினைக்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டால், பிள்ளை ஏதாவது கரைச்சல் படுத்தி விட்டது என்று சொன்னால் தந்தையை ஒரு அடக்கின்ற மனுஷனாக ஆக்கி விடுவாங்க. ஏதாவது சொன்னா அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாம சமைக்கிறதும் உடுப்புகளை கொடுக்கிறதும் ஏனைய கணவனுக்குரிய பொறுப்புகளை செய்யறது மட்டுமே நினைச்சு கொள்றாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறது, அவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது, அந்த சைட கணவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவர் சில நேரம் அதை கண்டிப்பார், தண்டிப்பார். சில நேரம் அவருக்கு இருக்கின்ற வேலைப்பளு காரணமாக அதை கண்டும் காணாமலும் போய்விடுவார். இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, இந்த சமுதாயத்தில் நல்லா வர வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த பிள்ளை, ஒரு வயது வந்தவுடன் நெறி தவழ்ந்து போகிறான், நெறி பிறந்து விட்டான் என்று கவலைப்படுகிறோம். உண்மையில எல்லாத்துக்கும் பேசிக்கான காரணம் என்னன்னு நீங்க தேடிக்கொண்டு போனால், ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மார்க்கத்தோடு சேர்ந்த ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, மார்க்கத்தோடு சேர்ந்த கல்வி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதன் விளைவு அல்லாஹ்வின் மீது அச்சமில்லாத காரணம் வேறு விஷயங்களுக்கு போறான். நல்லா இருந்த பிள்ளை திடீரென்று போதை கடுமையாகிறான், நல்லா இருந்த பெண் பிள்ளை திடீரென்று வேற ஒரு அனாச்சாரமான ஒரு சீரழிவுக்குள்ள போகுது. என்ன காரணம் என்று கடைசியா நீங்க தேடிக்கொண்டு போனால் அதற்கு காரணம் அல்லாஹ்வை பத்தி பயம் இல்லை. அப்ப யாரு அல்லாஹ்வை பத்தி பயத்தை சொல்லி கொடுக்கிறது? இது ஆரம்பத்தில் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளையை தந்து விட்டார் என்றால் நம்ம நினைக்க கூடாது அல்லாஹ் தஆலா சும்மா பிள்ளையை தந்திருக்கிறான். குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் தஆலா குழந்தை சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லுகின்ற போது எஹபுலிமை யஷான்னு அல்லாஹ் சொல்றான். வஹப என்று சொன்னால் அரபுல gift கொடுத்தான்னு அர்த்தம். உங்களுக்கு பிள்ளையை நாம் சும்மா தரலை, உங்கள் பிள்ளையை உங்களுக்கு நம்ம அன்பளிப்பாக தந்திருக்கிறோம் என்று சொல்றார். அல்லாஹ் இடத்திலிருந்து நீங்க அன்பளிப்பு, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நேசர் என்று வையுங்கள். நீங்க உள்ளத்தில் யாரை நேசிச்சு இருக்கிறீங்களோ அந்த நேசர் உங்களுக்கு ஒரு gift தாரார். நீங்க அதை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பீர்கள்? கபட்டுக்குள்ள வைப்பீர்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுல தூசுகள் இருந்தால் துடைத்து விடுவீர்கள். அது நேசத்துக்குரியவர் தந்தது, அது அழியாமல் உங்களுக்கு முடிந்த அளவு பாதுகாத்து விடுவீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு நாம் பிள்ளையை கிஃப்டாக தந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து தந்த அந்த கிஃப்ட், அந்த அமானிதத்தை சரியான முறையில் வளர்த்தெடுப்பது ஆண் தந்தையர்களுடைய கடமை மட்டுமல்ல, பெண் இல்லத்தரசிகளுடைய பொறுப்பும் கடமையும் என்பதை அன்புள்ள சகோதரிகளை புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறது, இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் குடும்பத்துடனான விஷயங்களில் பெண்கள் அதிக பங்களிப்பு செஞ்சிருக்கார்கள். அது தாத்தாமாராக இருக்கலாம், தங்கச்சாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எல்லாருமே பங்களிப்பு செஞ்சிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. 10 வயசு தந்தை இல்லாமல் வளர்த்தார்கள். அனாதையாக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கொண்டு போய் கொடுக்கறாங்க. 10 வயசு. அல்லாஹ்வின் தூதரே, என் மகனை உங்களிடத்தில் கொண்டு வந்து நான் தாரேன், என் மகனை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்து தருகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எந்த மகன் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும், என் மகன் உங்களுக்கு பணிவிடை செய்யட்டும். உங்களிடத்திலிருந்து ஒரு சதம் கூட ஊதியமாக நான் எதிர்பார்க்கவில்லை. பாருங்கள், ஒரு தாயை, 10 வயசு பிள்ளை, தந்தை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் 10 வயசில் கொண்டு போய் விட்டார்கள் என்பதை நாங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சேவகனாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு நாளாவது நம்முடைய பிள்ளை நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்து, நம்ம நினைக்கிறது அப்படித்தான், பள்ளியுடைய கிளீனிங் வேணும்னு சொன்னா முஅத்தின் செய்யணும், பள்ளிக்கு ஏதாவது லைட் இல்லைன்னு சொன்னா நிர்வாகி பார்க்கணும், பள்ளி இடத்திலே ஒரு ஃபேன் வேலை செய்யலன்னு சொன்னா தலைவர் பார்க்கணும், பொருளாளர் பார்க்கணும், உப செயலாளர் பார்க்கணும். அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளாவது
நான் பெற்றெடுத்த பிள்ளை இந்த பள்ளியை வார தும்புக்கட்டை எடுத்து ஒரு நாள் அவள் தூத்திருக்குமா? அல்லாஹ்வுடைய மாளிகையை என் பிள்ளை ஒரு நாள் தூத்திருக்குமா? அது சொல்லி கொடுக்கவில்லை. அன்புள்ள சகோதரிகளே, ஆனால் ஸ்கூல்ல போய் தூப்போம். அது தூக்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, கண்டிப்புக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக போய் ஸ்கூல்ல தூக்குற பிள்ளை அல்லாஹ்வுடைய மாளிகையை வந்து தூக்க மாட்டார்கள். ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டு வையுங்கள், பள்ளியில ஒரு பயான் நிகழ்ச்சி, எந்த பெற்றோராவது நீ இன்றைக்கு கண்டிப்பாக இந்த பயான்ல 4 விஷயம் சொல்லப்படும், நீ போமா என்று அனுப்பிவிட்டு இருக்கிறோமா? அனுப்பி விடவில்லை. இதெல்லாமே செய்யவில்லை. பிள்ளை தான் தோன்றித்தனமாக வளருவான். வளர்ந்து கடைசி காலத்துல உங்க தலையில கை வைப்பா. நம்ம ஓலை விட்டுருக்கலாமே, அப்ப நம்ம இவனுக்கு நல்லதை சொல்லி கொடுத்திருக்கலாமே, பள்ளிக்கு நேரத்தோட போன்னு சொல்லி கொடுத்திருக்கலாமே. வாப்பா யோசிப்பார், பாங்கு சொல்ல சொல்ல நான் மட்டும் எழும்பி பள்ளிக்கு போனேனே, கை பிடித்து நடை பழக்கி இந்த பிள்ளையையும் கூட்டிக்கு வந்து தொழுகைக்கு பழக்கி இருந்தால் ஒரு நல்ல பிள்ளையாக, ஒழுக்கமான பிள்ளையாக இந்த பிள்ளை வளர்ந்திருக்குமே. இப்படி என்று யோசிக்காமல் விடுவதற்கான விளைவு என்ன தெரியுமா? ஆரம்பத்துல மார்க்கம் சொல்லி கொடுக்கப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புள்ள சகோதரிகளே, இப்படியான சபைகள், சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் வருவார்கள். நபிகளார் அந்த தோழர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். வகை வாரத்தை, நல்ல விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் இப்படி மஜ்லிஸ்ல இருப்பாங்க, சஹாபாக்கள் வந்து படிச்சிட்டு போவார்கள். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே, ஒரு சஹாபி வருவார். அவர் எப்படி வருவார் என்று சொன்னால், அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு, அந்த பிள்ளையை தூக்கி தோல்ல வச்சுட்டு வருவார். அப்ப பிள்ளையை தூக்கி தோல்ல வைக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை, செல்லமாக அவர் தோல்ல வச்சுட்டு வருவாரு. வந்து அந்த மஜ்லிஸ்ல உட்காருவாரு, ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்பாரு, மார்க்கத்தை படிப்பாரு, போயிடுவாரு. கொஞ்ச நாள் இவரை பள்ளியில காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்கிறாங்க, தோழர்களே, நாம இப்படி மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு தோழர் வருவார்ல, தன் பச்சிலம் குழந்தையை தோல்ல சுமந்துட்டு வருவார்ல, எங்க அவரை காணல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கிட்ட கேட்பாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார சூழல்லாம், அவர் வரும்போது ஒரு பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வந்தாரே, ஒரு பிள்ளையை தோல்ல வச்சு கொண்டு பள்ளிக்கு வருவாரு, வந்து உட்காருவாரு, நாங்க நினைக்கிற மாதிரி பிள்ளை சில நேரம் மௌத்தாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையோட அவ்வளவு பாசமான ஒருவர், கல்விக்காக வேண்டி தன் பிள்ளையை பள்ளிக்கு கூட்டிக்கு வந்தவர், சில நேரம் மௌத்தா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படியா தோழர்களை, வாருங்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை நலன் விசாரித்து விட்டு வருவோம் என்று ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் போறாங்க. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எதை யூகித்தார்களோ அந்த வீட்டில் அது நடந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவங்க போவாங்க, வீடு மையத்து வீடாக இருக்கும். அப்போது கவலையின் காரணமாக தன் பிஞ்சு பிள்ளையை பிரிஞ்ச காரணத்துக்காக தந்தை அழுவார், என் பிள்ளை மௌத்தாகிவிட்டது, மார்க்கத்துக்கு பயானுக்கு தூக்கிட்டு வருவோம், அந்த பிள்ளை மௌத்தாயிட்டு அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் ஆசைப்பட வேண்டாமா, நீங்க சந்தோஷப்பட வேண்டாமா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை எழுப்பாட்டி சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்ற நேரத்தில் சுவர்க்கத்து வாசலடியே உங்கள் பிள்ளையை தந்தையே வாருங்கள் என்று உங்களை வரவேற்பதை நீங்கள் விரும்பவில்லையா தோழரே என்றார்கள். அன்புள்ள சகோதரிகளே, எதை புரிஞ்சு கொள்றோம்? ஒரு வாப்பாவினுடைய வளர்ப்பு, மகன் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்தையினுடைய வளர்ப்பை பாருங்க. நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம்? அப்படி ஒரு வளர்ப்பை காணவில்லை. அப்ப ஒரு தந்தையாக இருந்தாலும் ஒரு தாயாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு அவர்கள் நடந்து கொள்ளணும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஆளுமை, அறிஞர். அன்புள்ள சகோதரிகளே, தாய்க்கு நல்ல பணிவிடை செய்யக்கூடிய ஒருவர். அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களால் இவரை ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்தவருக்கு தன் தூர பிரதேசத்தில் இருக்கின்ற தாயை நலம் விசாரிக்கவில்லை என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. தாயை நலம் விசாரிக்கவில்லை என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. உடனே ஜெயிலுக்குள்ள இருந்து கடிதம் எழுதுகிறார், என் பாசத்துக்குரிய தாயை, நான் ஜெயில மாட்டிக்கொண்டிருக்கிறேன், உங்களை நான் பார்க்க வரவில்லை, பார்க்க வருவதற்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், நான் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் நான் செய்யவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புவார். அன்புள்ள சகோதரிகளே, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாயார் கடிதத்தை பார்ப்பார்கள். கடிதத்தை பார்த்துவிட்டு அந்த மகனுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்புவார்கள், ரிப்ளை. அதுல சொல்லுவார்கள், சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு, வலதி அல் ஹபீப் ரலி அஹ்மத் இப்னு தைமியா, நான் விரும்பி பொருந்திக் கொண்ட
என் பாசத்துக்குரிய மகன் இப்னு தைமியாவே, வல்லாஹி லிமிஸ்லி ஹாதா ரப்பைதுக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்காக வேண்டித்தான் மகனை நான் உன்னை வளர்த்தெடுத்தேன். தாய் சொல்றா, ஜெயிலுக்குள்ள மகன் இருக்கார், மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு போட்டு ஜெயிலுக்குள்ள மகன் போயிருக்கார். ஜெயிலுடைய வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்த ஒரு இடம். வல்லாஹி லிமிஸ்லி ஹாதா ரப்பைதுக், அல்லாஹ் மீது ஆணையாக இதற்காக வேண்டித்தான் மகனை உன்னை நான் வளர்த்தெடுத்தேன். ஒலி ஹித்மத்தில் இஸ்லாமி வல் முஸ்லிமீன நதர்துக், இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை நான் நேர்ந்து விட்டேன். தாயுடைய வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லுவோமா? இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய பிள்ளையுடைய லைஃப்ல நடந்தால் மார்க்கமும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நீ இனி ஒன்றுமே செய்யக்கூடாது, தடுத்து விடுவோம். தாயார் உள்ளத்தில் இருந்து என்ன சொல்லாங்க தெரியுமா? இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், நீ ஒரு நல்ல இமாமாக மாற வேண்டும் என்பதற்காக உன்னை நான் நேர்ந்து விட்டேன், உன்னை அதற்கே நான் அர்ப்பணித்து விட்டேன். மகனே, நீ என்னிடத்தில் வரவில்லை, எனக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செய்யவில்லை, இதை நினைத்து நான் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கவில்லை என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், உன்னாலான பணிகளை நீ திறம்பட செய்யவில்லை என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிராக நான் வாதாடுவேன் மகனே என்று சொல்லுவாங்க. ஒரு தாயுடைய வார்த்தையை பாருங்கள். யார் வளர்த்தெடுத்தார்கள்? அனாதையாக இருந்த பிள்ளைகளை பெரும் பெரும் அறிஞர்களாக மாற்றிய பொறுப்பு அந்நியர்களுக்கு, தாய்மார்களுக்கு இருந்ததுங்கிறத நாங்க பார்க்கலாம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், என் தாய் எனக்காக பிரார்த்தனை செய்யாமல் தூங்கவே மாட்டார்கள். என் உம்மா எனக்கு துவா செஞ்சு கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு அறிஞராக மாறினார் என்ற வரலாற்று செய்தியை நாங்க பார்க்கலாம். தந்தையுடைய வளர்ப்பு. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய ஒரு ஆளுமை. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? பிள்ளைக்கு இன்னைக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கிறதே பெரிய விஷயம். இமாம் அல்பானி, அவருடைய நாடு தென்கிழக்கு ஐரோப்பிய நாட்டினுடைய ஒரு பகுதி, அல்பேனியா, வெள்ளக்கார ஒரு நாடு. தந்தையினுடைய உந்துதலால் மதீனாவுக்கு வந்து படிக்கிறாரு. சுபஹானல்லாஹ், மதீனாவுக்கு வந்து அரபு படிச்சு ஹதீத்தை படித்து ஹதீத்தை எப்படி ஆய்வு செய்யணும் என்று தெரிஞ்சு ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக மாறினார் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். அவரை பத்தி அந்த காலத்தில் இருந்த அரபி, அதே நாட்டில் பிறந்து அதே நாட்டில் வளர்ந்த இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், வெள்ளைக்கார நாட்டில் இருந்து வந்து மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று படித்தவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மா ரஅய்து தஹ்த அதீமி ஸமாஇ ஆலிமன் பில் ஹதீஸ் மிஸ்ல நாஸ்ருத்தீன் அல்பானி, இமாம் அல்பானியை போல் ஹதீஸ் துறையில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு அறிஞரை இந்த வான முகத்தின் கீழ் நான் பார்க்கவில்லை என்பார். ஷேக் முக்பில் அல் வாதி சொல்லுவார், ஐயு மக்தபத்தின் லைஸ ஃபீஹா குதுபு நாஸ்ருத்தீன் அல் அல்பானி ஃபஇன்னஹா துஅதபரு பில் ஃபகீரா, எந்த ஒரு லைப்ரரியில் இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானியின் புத்தகம் இல்லையோ அது பாழடைந்த வறுமையான லைப்ரரி என்று சொல்லுவார். ஒரு லைப்ரரி இருந்தால் இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானியின் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதி என்று சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிஞராக மாற்றினார். அன்புள்ள சகோதரர்களே, தாயுடைய வளர்ப்பு, தந்தையினுடைய வளர்ப்பு மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லத்தரசிகளாக வீட்டில் இருக்கின்ற நாங்கள் என் பிள்ளையுடைய விவகாரத்தில், குறிப்பாக நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ரமலானுடைய மாதத்தில் ஒரு நல்ல நெறிப்படுத்தப்பட்ட பிள்ளையாக என் பிள்ளை ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மாரும் கட்டாயமாக முயற்சி செய்யணும். இரண்டாவது, இந்த ரமலானுடைய மாதம் அது ஏன் இன்னும் சிறப்புக்குரிய மாசம் என்று ஆயிடுச்சு தெரியுமா? அதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாசம் இருக்குது, அதே சிறப்புக்குரிய மாசம் என்றால் அதில் அல் குர்ஆன் இறங்கிச்சுன்னு சொல்றான். ஏன் இது சிறப்புக்குரிய மாசம் தெரியுமா? அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கக்கூடிய நம்மளுடைய மூல ஆதாரத்தில் முதன்மையானது அல் குர்ஆன் இறங்கிச்சு இந்த ரமலானுடைய மாதம். அதனால இந்த மாசம் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாசம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். ஒவ்வொருவரும் மனச்சாட்சியை வச்சு தொட்டு சொல்லி பார்ப்போம். நான் இருக்கிறேன் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில். தஜ்வீத் முறைப்படி சிறம்பட ஓத தெரியுமா? யாரையும் கை உயர்த்து சொல்ல மாட்டேன், நம்முடைய மனசுக்குள்ளேயே கேட்டு பார்ப்போம். பெரும்பாலும் தெரியாண்டவங்க இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் அருள் செய்த பெண்மணிகளும் இருப்பீங்க. இந்த குர்ஆனை இந்த வாழ்க்கையில் ஒரு தரம் முழுமையாக ஓதி முடிச்சிருக்கிறேனா? அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பெண்கள் இருக்கலாம். இந்த குர்ஆன் வாழ்வியல் வழிகாட்டியாக எனக்கு வந்திருக்குது. வாழ்க்கையில் ஒரு தரமாவது இதுல தர்ஜுமாவை வாசிச்சு முடிச்சிருக்கேனா? இல்ல.
நம்ம என்ன நினைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியுமா? வார ரமலான்ல ஸ்டார்ட் பண்ணினா இனி 30 கொண்டு போய் முடிக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஷைத்தான் இருக்கிறானே சகோதரிகளே, ஐடியா தாரத்துல ரொம்ப வில்லன் அவன். ஷைத்தான் நல்ல ஐடியா தருவான். ஷைத்தான் ஐடியா எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சு கொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் நபி எங்க வச்சு படைச்சான்? சொர்க்கத்தில் வச்சு படைச்சான். சொர்க்கத்தில் நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆதம் நபிக்கும் ஹவ்வாலைக்கும் அல்லாஹ் போற ஆர்டர், நீங்க எல்லாத்தையுமே அனுபவியுங்கள். ஆனால் ஒரு மரத்தை காட்டி அதை நீங்க நெருங்கணும் சொன்னான். அது நெருங்கிற பழங்களை சாப்பிடணும் சொன்னான். ஷைத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? மரத்தில் இருக்கிறத சாப்பிடலாம் என்று சொன்ன பிரச்சனை இல்ல, இதை சாப்பிட்டா ஆயுள் முழுக்க எஞ்சான் இருப்பேன் சொன்னான். அப்ப சொர்க்கத்துல இன்பத்தை கண்ட ஒரு ஆள் அதுல இருந்து வெளியேற விரும்புவாரா? விரும்ப மாட்டோம். ஆயுள் முழுக்க சொர்க்கத்திலானே இருக்க போறோம். இந்த நல்ல ஐடியாவை தான் கொண்டு வந்து ஷைத்தான் கொடுத்தான். வேற நீ கட்டாயம் போறணும் இல்லாட்டி வழிகெடுப்பேன் அப்படி எல்லாம் சொல்லல. நல்ல ஐடியா தாரது ஷைத்தானுடைய பண்பு. அன்புள்ள சகோதரிகளே, இதை போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க மனச்சாட்சியை வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இருந்திருக்கோம். முதலாவது நோன்பு எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புல நான் ஸ்டார்ட் பண்ணினேன் என்றால் வாழ்க்கையில நீ கடைசி நோன்பு வரைக்கும் நோன்பை நோட்டு கொண்டு அமல் இபாதத் செஞ்சு மிக பக்குவமாய்ந்த ஒரு பெண்ணாக நான் இருக்க முடியும் யோசிப்போம். ரமலானுடைய 27, 28 கேட்டு பாருங்க. இந்த நோன்புன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், சில வார நோன்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். வாழ்க்கையில ஒரு நோன்புல மட்டும்தான் இது நடந்திருக்கான்னு கட்டில்ல. வயசு 40 என்றால் கிட்டத்தட்ட 35 வருஷமா இதே பல்லவியத்தான் இருந்திருக்கும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ஷைத்தான் உங்களுக்கு நல்ல ஐடியாவை கொண்டு வந்து தருவான். இந்த ரமலானுடைய நாள் வேஸ்ட் ஆக்குறதுக்குரிய ஒரு நாள் அல்ல. ஆம்பளைகளுக்கு கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் என்ன செய்யறது தெரியுமா? இன்றைக்கு குறிப்பாக நவீனத்தில் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஏதாவது வாழ்க்கையில ஓயல் அடிச்சு முடிஞ்சு ஏலவல் எடுத்து முடிஞ்சு திருமணம் பேசுறதுக்கு இடையில என்ன செய்யற ஒரு யோசனை. தையல் கோர்ஸ் செய்வீங்க பிரச்சனை இல்ல, கேக் கோர்ஸ் செய்வீங்க பிரச்சனை இல்ல, சமையல் கோர்ஸ் செய்வீங்க பிரச்சனை இல்ல, யூடியூப் பார்ப்பாங்க பிரச்சனை இல்ல. எல்லாம் பார்த்து முடிஞ்சு அதை பிராக்டிகல் பண்ற எங்க தெரியுமா? ரமலானுடைய 30 நாள் என்ன பிராக்டிகல் பண்றேன். இந்த 30 நாளும் காலையில சகர்லாத ஸ்டார்ட் பண்ணினா விதவிதமான டிஷ் செய்யணும் சொன்னா காலையில ஸ்டார்ட் பண்ணி சில நேரம் நோன்பு திறந்து முடியும் வரைக்கும் பாப்பா நோன்பு திறந்து கொண்டிருப்பேன். வாங்கன்னு சொன்ன மகள் என்ன செய்வது தெரியுமா? இந்த கடைசியா கட்டில திரிக்கி அதை கொஞ்சம் பொறிச்சிட்டு வரணும் என்ன சொல்லுவா? இந்த பத்திர கூடாது, வாப்பாட பிரச்சனை சுட சுட அவர் சாப்பிடணும், அதோட பிரச்சனை, இவர பிரச்சனை தீஞ்சிடும் என்ற பிரச்சனை. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற இடவரையை பார்த்தா ஒரு அல்ஹம்துலில்லாஹும் இல்ல, ஒரு சுபஹானல்லாஹும் இல்ல. இப்படி நம்ம வாழ்க்கை போகுதா இல்லையா? போகுது. அப்ப இந்த நோன்புல நாங்க எதை சாதிச்சோம்? உன்னை சாதிக்கல. சில நேரம் அன்புள்ள சகோதரிகளே, பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால் சில நேரம் சில நோய்கள் உங்களுக்கு வரலாம். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா தடுத்த விஷயம் என்ன? நீங்க தொழக்கூடாது, நோன்பு குடிக்க கூடாது, ரைட்? இது தவிர்ந்த எல்லா விஷயமும் நீங்க செய்யலாம். திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லாமே செய்யலாம். வாழ்க்கையை நீங்கள் அமல் இபாதத்துகளால் அந்த நாளையில கூட மாத்தலாம். ஆனால் அதுவும் பாலாகி போகின்ற ஒரு காலமாக ரமலான் காலம் தான் இருக்குது. அப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு தலைவியாக இருக்கின்ற நான் இந்த குடும்ப விஷயத்தில் ஒரு நல்ல தலைமைத்துவம் உள்ள பெண்ணா எப்படி மாறணும்? ஒரு நாளைக்கு நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க உங்களோட வீட்டில் உங்களோட கணவரோடு சேர்ந்து, இந்த ரமலானை என் வாழ்க்கையில் அருள்மிக்க ரமலானாக நான் எப்படி கடத்துவது? நீங்க லிஸ்ட் போடுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க லிஸ்ட் போடுவீர்கள். ஒரு ட்ரிப் போறா லிஸ்ட் போடுவீர்கள், திடீர்னு மாதிரி ஒரு பயணம் போறா லிஸ்ட் போடுவீர்கள், திடீர்னு மாதிரி ஒருவரை நோய் நலம் விசாரிக்கிறா என்ன வாங்கிட்டு போகணும் கூட லிஸ்ட் பண்ணுவீங்க, யாராரு போகணும்னு சொல்லி மசூரா பண்ணுவீர்கள், எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரமலான் எப்படி நாங்க கடத்துறோம்னு ஒரு நாளைக்கு லிஸ்ட் போட்டு பார்த்துருக்கோமா? இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். சரி, முதலாவது இந்த குர்ஆனை நாங்க எடுத்து வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய மாதத்திலாவது 30 ஜுஸை நான் ஓதி முடிப்பேன் என்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஓத முடியும். அது நிறைய பேர் செஞ்சுட்டு வரோம். ஆனால் அதுல என்ன தவறு வருது என்று கேட்டால், ஒரு 20 நோன்பு வரைக்கும் சில நேரம் ஓடுவோம், அதுக்கு பின்னாடி அன்புள்ள சகோதரிகளை சலிச்சிடுவோம். இன்னும் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதனாலதான் இந்த ரமலானும் பெண்களும் என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கு. இந்த ரமலான் ஆரம்பிச்ச நாள் தொட்டே பெண்கள் பெருநாளைக்குரிய ஆடை விஷயத்தில் கடும் மும்முரமாக இருப்பாங்க. நான் குறை சொல்லவில்லை, யாரையும் தாக்கி பேசவில்லை, உங்களுக்கு ஒரு நசீஹத்தாக ஒரு அட்வைஸாக சொல்றேன். உங்க வாழ்க்கையில் கடைசியாக நீங்க இந்த ரமலானை அடைஞ்சால்
அடுத்த ரமலான் இன்னைக்கு கிடைக்குமான்னு சொல்லி தெரியா. உங்களோட வயசுல எத்தனை பேர் இன்னைக்கு கபூர்ல இருப்பாங்க? போன ரமலான்ல உங்களோட தராவியில் உண்டா தொழுதாக்கள், உங்களோட வீட்டுல வந்து ஒரே சகல்ல சாப்பிட்டாக்கள், உங்களோட நெருங்கிய உறவினர்காராக்கள், சில நேரம் உங்களோட கிளாஸ்ல உண்டா படிச்சாக்கள், உங்களோட மதரசால ஓதினாக்கள், சில நேரம் இந்த ரமலான்ல கபருடைய வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு நோன்பு பிடிக்க இயலாத அளவுக்கு தொடர் நோயாளிகளாக மாறி இருக்கலாம். அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தையும் உடல்ல சக்தியையும் தந்து இந்த நாளையில நீங்க இபாதத் செய்யுங்க என்று அனுப்பினால், அன்புள்ள சகோதரிகளை நாம் அதை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடைசி கட்டம் ஆண்களும் பெண்களும் வீதிகளில் கடைகளில் அலை மோதுகின்ற தான் புது உடுப்பு போடணுங்கிறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் எடுப்போம். இப்ப நீங்க நினைக்க கூடாது புது உடுப்பு போடுறதுக்கு நான் பேசுறேன்னு சொல்லி. உங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்தால் புது உடுப்பு எடுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஒரு கேள்வி எடுங்க, ஆடம்பரம் இல்லாம உங்களோட வசதிக்கு தக்கனமாறு எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கடைசி 10 நீங்க மகரிப் தொழுவத்தை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் 12 மணி 12:30 வரைக்கும் போய் கியாமுல் கடைசி 10ல தொழாம கூட தூங்கிடுவீங்க. அப்ப அந்த கடைசி 10 எவ்வளவு ஒரு மகத்தான 10. லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி ஒற்றை படையில ஒரு நாள்ல வருது. 21ல வரலாம், 23ல வரலாம், 25ல வரலாம், 27ல வரலாம், 29ல வரலாம். அது எப்ப வரும் என்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அந்த நாளை மிஸ் பண்ணிட்டு உடுப்பு தைக்கிற பிஸியிலும் பெருநாளுடைய பிஸியிலையும் நாங்க இருப்போம். அன்புள்ள சகோதரிகளை, திட்டமிடப்பட்ட ஒரு ரமலானாக இன்ஷா அல்லாஹ் இந்த 2026ஆம் ஆண்டு ரமலானை நான் ஆக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுங்க. இல்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரிகளே, எத்தனையோ இளம் ஜனாசாக்களை நாங்கள் எங்களுடைய தோல்ல சுமந்து கொண்டு கபர்ல அடக்கிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால், நீங்க எல்லாரும் முஸ்லிமோடு இருக்கிறீங்க என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளோட கைட்ட விட்டு கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் விட்டு பார்ப்போம் எவ்வளவு போறாரு. நம்மளுக்கு எல்லாம் மௌத்து வரான்னு நினைச்சு கொண்டிருக்கிறோமா? நம்மளோட ஆயுள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீளும் நினைச்சு கொண்டிருக்கிறோமா? பேசி கொண்டிருக்கிற நான் வீட்டை போய் சேருவேன் என்று நினைக்கிறேன்னா, இருக்கிற நீங்க எலும்புவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்புள்ள சகோதரிகளே, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுல எல்லாரையும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சமையல் சமைப்போம்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மனைவி எல்லாம் சந்தோஷப்படுத்தி விட்டு வெளியில போவாங்க. போனவர் திரும்பி வரல, கோல் பண்ண ஆக்சிடென்ட், ஐசியூல இருக்கிறார், ஆல்மோஸ்ட். டீச்சர் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார், மார்க்கரை எழுதின மாதிரி கீழே வைக்கல, சோக்க கீழே வைக்கல, டீச்சர் மோச். அன்புள்ள சகோதரிகளை, இன்னதான் பேசிட்டு வீட்டே இருந்து போவாங்க, போன தூங்கின அந்த பெண்மணி எழும்பல, மோச். இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நாங்க எதை சம்பாதிக்க போறோம்? கடைசியாக அமல்களை, இபாதத்துகளை சம்பாதிக்கணும். சகோதரிகளை, உங்க குர்ஆன் ஓதலும். எங்க வாழ்க்கையில எத்தனை அமல்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, திக்ருகளை சொல்லி தந்தாங்க. இந்த பூமி ஏன் படைக்கப்பட்டிருக்குது, இந்த வானம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்குது, சிந்திச்சோமா? சிந்திக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அலியோட ஒரு நாள் தூங்கி கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை தூங்கி கொண்டிருப்பாங்க. தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் திடீரென மாதிரி சொல்லுவாங்க, ஆயிஷா என்ன விடு, நான் தொலை போறேன். ஆயிஷா நாயை விட்டுருவாங்க, அவர்கள் மீது முழு செஞ்சுட்டு தொழுவார். ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருப்பார். தொழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிய நிலையில் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போவார்கள். ருக்குவுக்கு போனதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவார்கள். சுஜூதுக்கு போயும் அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி தேம்பி அழுவார்கள். திடீர்னு மாதிரி ஒளிம்பினாங்க. ஆயிஷா விடு, நான் தூங்க போறேன்னாங்க. தக்பீரை கட்டினாங்க, தொழுது அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் அழுது அழுது அவருடைய தாடி நனைந்து விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய மடி நனைந்து விட்டது, சுஜூது செஞ்ச இடம் நனைந்து விட்டது. ஆயிஷா நாயகி அவங்க போய் ஆறுதல் படுத்துறாங்க, இயலாது. பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஏன் நீங்க தேம்பி தேம்பி அழுறீங்க, என்ன காரணம்? அவர் சொல்றார், எனக்கு இன்னைக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, அதை நினைச்சு நான் அழுகிறேன், மனசு கஷ்டமாயிருக்குன்னு சொன்னார். அதை நினைச்சு நான் அழுகிறேன், எனக்கு மனசு கடும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னார்கள். என்ன குர்ஆன் வசனம்? சூரா ஆல இம்ரானினுடைய ஒரு வசனம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் சொல்றார், வானங்கள் பூமியை படைத்ததிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இரவு பகல் மாறி மாறி வருவதில், இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது. ஒரு நாள் சிந்திச்சிக்கிறோமா? வீட்டை இருந்து ஏன் இந்த வானம் படைக்கப்பட்டிருக்குது, இந்த பூமி ஏன் படைக்கப்பட்டிருக்குது, நம்ம இந்த உலகத்துக்கு வந்த டியூட்டி என்ன நினைச்சிருக்கிறோமா? ஆனா சிந்திச்சார்களாக இருந்தால் அதில் நிறைய அத்தாட்சி இருக்கிறது. நமக்கு அந்த சிந்தனை தவிர மற்ற எல்லா சிந்தனையும் இருக்கு, அப்படித்தானே? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமா. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார் என்றால் நின்ற நிலையிலும் திக்ர் செய்வார்கள், வகுஊதா, அவர்கள் அமர்ந்த நிலையிலும் திக்ர் செய்வார்கள், வஅலா ஜுனூபிஹிம்,
அவர்கள் சாய்ந்த நிலையிலும் திக்ர் செய்வார்கள். وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் ஏன் படைத்தான் என்று இந்த மக்கள் சிந்திப்பார்கள். சிந்திச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரப்பனா மா خَلَقْتَ هَذَا باطلا யா அல்லாஹ், நீ இது எல்லாத்தையும் வீணுக்கு படைக்கவில்லை, ஒரு காரணம் இருக்கு நீ படைச்சதுக்கு. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபகினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுகின்ற இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. இதை நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னார்கள். நமக்கு ஒரு குர்ஆன் வசனமா இருக்கலாம். வானமேன் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, பூமியன் படைக்கப்பட்டுச்சு அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆகும். நாம திக்ர் செய்வோம் என்று சிம்பிளா விடுவோம். இதை நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் தன் தொழுகை முழுவதும் அழுதார்கள் என்றால் இதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது சகோதரிகளே. எவ்வளவு திக்ர் இருக்குது எங்க வாழ்க்கையில திக்ர் செய்யறதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணுமா, தொழணுமா, எந்த அவசியமும் கிடையாது. நீங்க சமையலுக்குள்ள உப்பு போட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே திக்ர் செஞ்சு உப்பு போடலாம். நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே திக்ர் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 வார்த்தை இருக்குது, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். நீங்க வாயால சொல்றதுக்கு மிக லேசான வார்த்தை, அல்லாஹ்வுக்கும் மிக பிடிச்ச 2 வார்த்தை, உங்களுடைய மீசான் தராசை கதிக்கக்கூடிய வார்த்தை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். உங்களுடைய மீசான் தராசை கதிக்கக்கூடிய வார்த்தை என்று சொன்னார்கள். என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இத லிஸ்ட் போட்டு நாங்க பாடமாக்கணுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லி ஒரு தரம் பார்த்தாலே பாடமாகும். சிறப்பு 3 அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, நீங்க சொல்றதுக்கு மிக லேசானது, நாளைக்கு மீசான் தராசை கதிக்கக்கூடியது என்று சொன்னார்களே. இந்த திக்ரை நாங்க வாயால மொழிஞ்சு கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களை கைவிடுவானா? எந்த கஷ்டமான நேரத்திலும் கைவிட மாட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் நமக்குரியதுதான். நீங்க உங்க உம்மாவோட கடும் பாசமாக இருப்பீங்க, உங்களோட தம்பியோட கடும் பாசமாக இருப்பீர்கள். ஆனால் மறுமையில நீங்க எல்லாரை விட்டும் தனித்தனியாக விரண்டோடணும் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு உதாரணம் போதும், நாம நமக்கு அமல் செய்யணும்ங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும். ரசூலுல்லாஹ் தன் மகள் ஃபாத்திமாவை என்ன சொல்லி அழைச்சாங்க? ஃபாத்திமா என்ற ஈர கொழுந்து என்றார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு லவ் பண்ணினார்கள், அவ்வளவு இறக்கம் வச்சார்கள் தன் மகள்ல. ரசூலுல்லாஹ் கூப்பிடுச்சினார்கள், யா ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமாவே, சலீனி மின் மாலி மா ஷிஅதி, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எனக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தில் என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு சில பொருளாதாரத்தை தந்திருக்கிறார், அதுல உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை கேள் ஃபாத்திமான்னு சொன்னார்கள். சந்தோஷம் தானே? ஒரு தந்தை வாப்பாக்கு சொல்லி இருக்கிறார். பின்னால் ஒரு வாசகம் சொன்னார்கள், லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய தண்டனையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது ஃபாத்திமா என்றார். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் தன் அன்பு மகளார் மறுமையுடைய நாள் உலகத்தில என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னார்கள், மறுமையில என்ன உற்று அப்படின்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இதை நினைச்சால் நானாக திருந்தணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபக்குவம் நமக்கு வரும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்ற மாதம், இந்த குர்ஆனை நான் ஓதுறதுக்கு என்றால் என்ன முயற்சி செய்யல. நமக்கு மகள் இருக்கும். இந்த ஓட்டமாவடியில் அன்புள்ள சகோதரிகளே, நான் அறிந்த வகையில் தெருக்கு தெருவு நிறைய மௌலவியா மாறி இருக்கிறாங்க. உம்மு சுலைம்ல ஓதினாக்கள் இருக்கிறாங்க. அதே போல இந்த ஜஹரா மதரசா இருக்குது. எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருந்தீங்க. ஒரு நாளாவது வெட்கத்தை தொலைத்து இந்த குர்ஆனை கொஞ்சம் சொல்லித்தா மகள் என்று நாம கேட்கவில்லை என்றால் 65 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டைல்ல குர்ஆன் ஓதி கொண்டே இருப்போம். அது நாம ஓதுற குர்ஆன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, முறைப்படி குர்ஆன் ஓதுங்க. நீங்க ஓதுற உங்களுடைய ஸ்டைலாக இருக்கலாம், ஆனா குர்ஆனை நீங்க முறைப்படி ஓதுங்க. நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, இது நாளைக்கு மறுமையில் அதை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். மறுமையுடைய நாள் சுமநாளா? மறுமையுடைய நாள் நம்மள தக்காத்துக் கொள்ளணும் என்று ஓடி திரிவோம். மறுமையுடைய நாளில் நான் எந்த பாட்டில் இருப்பேன், என் உம்மா என்ன கண்டு ஓடுவா, என் வாப்பா என்ன கண்டு ஓடுவார், எல்லாருமே ஓடுவாங்க, தனித்தனி நிற்பார்கள். என்ன சகோதரிகளே, வாழ்க்கையில் நபிமார்களை போய் சந்திப்பார்கள். நபிமார்கள் என்ன சொல்லுவாங்க ஏன் தெரியுமா? யாலைத்தனி, எங்கட நிலைமை என்னவாகும் என்று நபிமார்கள் சொல்லுவார்களாம். சுபஹானல்லாஹ். அப்ப நம்ம நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மறுமை சும்மா நாளா? ஒரு ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மறுமையுடைய நாள். அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையாக சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும், மனித சமூகமே அல்லாஹ்வை நீங்கள் கடுமையாக பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம்,
மறுமையுடைய திருக்கம் என்பது மிக கடுமையானதாக இருக்கும். யௌம தரவுனஹா, அந்த மறுமை நாளை நீங்கள் காண்பீர்கள். ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு கர்ப்பிணி, ஒவ்வொரு பாலூட்டும் தாயும் தன் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். வத்தலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் அறியாமலே தன் கர்ப்பத்தை ஈன்று விடுவாள். அல்லாஹ் அக்பர். வத்தரன் நாஸ சுகாரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் மது போதையில் இருப்பதை போன்று இருப்பார்கள். மது போதையில் அடிச்சவன் ஸ்டாண்டா நிப்பானா? நிக்க மாட்டான். ஆனா மனிதர்கள் எல்லாருமே அப்படி நிற்பார்கள். வமாஹும் பி சுகாரா, அல்லாஹ் சொல்றான் அவர்கள் மது போதை அருந்தவில்லை, எந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்ணவில்லை. ஆனால் ஏன் அவங்க தள்ளாடி தள்ளாடி நிக்கிறாங்க தெரியுமா? வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாபு தான் அதுக்கு காரணம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம செஞ்ச நன்மை தீன்மை எல்லாமே அல்லாஹ் தஆலா லிஸ்ட் பண்ணி விடுவான். ஃபஅல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, அல்லாஹ் சொல்றான் அவனுடைய கழுத்தில் நாம் பட்டோலையை போட்டு விடுவோம். போட்டு விட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? இக்ரா கிதாபக், மனிதா உன் ஏட்டை நீ வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உனக்கு நீயே ஜட்ஜ் பண்ணி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்வான். நீயே உனக்கு தீர்ப்பளித்துக் கொள். அல்லாஹ் கழுத்தில மாலையாக போடுவான். வௌலி அல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலுன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப். மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த ஏட்டை பார்த்து விட்டு, யா வைலதனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, நாசமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடு என்னப்பா சொல்கிறது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, எந்த ஒரு சிறிய பாவம் முதற்கொண்டு பெரிய பாவத்தையும் விட்டு வைக்காமல் இந்த ஏடு பதிவு செய்திருக்கிறது என்று ஒரு பாவம் செய்து பாவி புலம்பக்கூடிய நாள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். யோசிச்சு பாருங்கள், கடுமையான ஒரு நாள். சூரியன் கொஞ்சம் தலைக்கு கொஞ்சம் மேலுக்கு நிற்கும், மூளை உருகி ஊத்தணும் என்று சொன்னார்கள். மிக கஷ்டமான ஒரு நேரம், வேர்வையால் மனுஷன் தத்தளிச்சு கொண்டிருக்கிற நேரம். நான் ஏன் இதை சொல்ல தெரியுமா? மறுமையுடைய நாள் உங்களுக்கு சொல்றேன். இப்படி கஷ்டப்பட்டு அமளி துமளி பட்டு கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் வரும். குர்ஆன் வந்து, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை ஓதினான், குர்ஆன் சிபாரிசு செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அது ஓதியவருக்கு நாளைக்கு மறுமையில் இந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். ஓடி வரும் குர்ஆன், யா அல்லாஹ் ஓதினான் என்று சொல்லும். அந்த குர்ஆனை ஓத தெரியாமல் உலகத்தில் ஒரு வேதத்தை காட்டுங்கள், ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு நன்மை குர்ஆன்ல நீங்க ஓதுனீங்க என்ன சொன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் சொல்றான். போனஸாக நான் தாரேன்னு சொல்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களுக்கு விளங்காதா? உதாரணம் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம், நீங்க 3 எழுத்து சொன்னால் 30 நன்மை. அலிஃபுக்கு ஒரு நன்மை, லாமுக்கு ஒரு நன்மை, மீமுக்கு ஒரு நன்மைன்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இந்த பாக்கியம் நிறைஞ்ச குர்ஆன் இறங்கி இந்த மாசத்தில் நான் நீங்கள் பொதுவோக்காக இருக்கலாமா? இருக்க இயலாது. ஒரு இல்ல தரசியாக நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு பிளான் பண்ணுங்க. முதலாவது இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் செய்யற முதலாவது வேலாதுதான். நீங்க மட்டும் தப்பே இல்லாது, உங்களிடத்துல நிறைய கேள்வி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் இருக்குது. இன்றைக்கு எரிபொருட்கள் கொள்ளி. அல்லாஹ் சொல்றான், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் கொல்லிக்கட்டைகளாக பயன்படுத்தப்படுவார்கள். அதனால உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு தாத்தாவாக, குடும்பத்தில் பொறுப்பு மிக்க ஒரு சகோதரியாக, எனக்கு கீழ் உள்ள சகோதரர்கள், எனக்கு மேலுள்ள சகோதர சகோதரிகளுக்கு சொல்றது நம்முடைய கடமை. ஏழும் என்ற முயற்சியை செய்வோம். உங்களால் முடிந்தால், உங்களில் யாராவதுக்கு குர்ஆனை ஒழுங்கா ஓத தெரிந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை சகோதரிகளே. உங்களுக்கு வயசு 70 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு ஓதினால் 2 மடங்கு சொன்னார்கள். நீங்க முயற்சி செய்கிறீர்கள், 2 மடங்கு. உங்களால் எவ்வளவு முயற்சி செய்யலுமோ அவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு துவக்கப்பட்டது இந்த குர்ஆன், அது இறங்கின மாசம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் தொழுகின்ற ஒரு தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை, தராவியுடைய தொழுகை நாங்கள் தொழுகிறோம். என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த தொழுகையை நான் மிஸ் பண்ணக்கூடாது. நான் மட்டுமில்ல, என் குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளை எல்லாரையும் கூட்டிக்கு குடும்பம் சகிதமாக நான் வந்து இன்னைக்கு உன கணவர்கிட்ட சொல்லுங்க, உன்னோட மகன் அழைக்க சொல்லி வாப்பாக்கு பக்கத்துல மகன் நின்று சொல்லணும். ஆனால் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
நம்ம பிள்ளைகள் அப்படியே கை விட்டுட்டோம். இந்த ரமலானுடைய நாட்களில் நம்ம ஆம்பளை பிள்ளைகள் படுத்துற அட்டகாசத்தை போல வேறொரு நாளையும் காட்டல. தராவிக்கு வாரம்னு சொல்லி போட்டுதான் ஊட்ட போறேன். ஆனா வெளியில போய் பைக்ல சுத்துறதும் கட்டாக்காளிகளாக திரிவதும் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். உங்களோட பிள்ளை நீங்கள் பெற்றெடுத்த முத்துகள் அவர்களை சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதீர்கள். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நாளைக்கு நிப்பாட்டுவான். இல்லைங்க, உங்களோட தாய் உங்களுக்கு 4 பிள்ளை தந்தன். ஒவ்வொரு பிள்ளையுடைய விவகாரத்திலும் நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, அப்படி நீங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்க கால அந்த மஹ்ஷருடைய நாளில் அல்லாஹு தாலா அதை நடக்க விட மாட்டான். அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். யோசிங்கள், என் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும். இந்த ரமலானுடைய 30 நாளும் திட்டமிடப்பட்ட ஒரு ரமலானாக நான் ஆக்கணும். ஒரு பெண்மணியாக நான் என்னாலான என்ன முயற்சி வேணும்னாலும் செய்யணும். தொழுகையில் அமலில் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். குறிப்பாக பெண்கள் கண்ணூராக சில காட்சிகளை கண்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்போம். சில நேரம் அசம்பந்த போக்குக்கு நீங்க சகர் கிளம்பி விடிய சமைப்பீங்க. சமைச்சுட்டு வாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா கண்ணா சேர்ந்து தூங்கிடுவீங்க. அப்படியே தூங்கிட்டு எல்லாரும் கணவன்மாரெல்லாம் வந்து இங்க தொழுதுட்டு ஒரு பயான் போன அதையும் கேட்டுட்டு 5:45 6 மணிக்கு ஒரு வேலை, அப்பதான் நீங்க கண்ணை முழிப்பீங்க. அவங்க எழுப்பி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு எப்படி இமாம் ஜமாத் கடமையோ அது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது. அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் கடமை. அதை நினைச்சுக்கோங்க. சில நேரம் சிலாக்கள் இலவுக்கு சில வேலைகள் செய்யற கடுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சகோதரிகளே, நீங்க ரமலான்லையும் தான், ரமலான் அல்லாத நாட்களையும் தான் நீங்க நல்லா வேலை செய்வீங்க. நீங்க வீட்டுல எல்லா வேலையுமே செஞ்சு முடிப்பீர்கள். அசருக்கு 3:30 வாங்கன்னு சொன்னால் 3:20 ஓடி போய் ஒது செஞ்சுட்டு லுஹர் தொழுகிறது. அது வரைக்கும் லுஹர் தொழுறல, சமைக்கிற மத்த வேலை பார்க்கிற, தொழுதுட்டு அதே முசல்லாவுல உட்கார்ந்துட்டு இருந்து 3:30 வாங்க சொன்னதுக்கு பிறகு அவர்த்தை அசர தொழுவு கூட எழும்புற சிம்பிளான வேலையோடு செய்யறோம். ஆனா லுஹருடைய நேரம் பிந்தி தொழுறோம். அதை நம்ம யோசிக்க மாட்டோம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. முஃமின்கள் மீது இந்த தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. முஃமினான ஆண்கள் மீது மட்டுமல்ல, பெண்கள் மீதும் தான் அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. உங்களுக்கு பாங்கு சொல்லிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட தொழுகையா தான் இருக்கணும். இதுல நாங்க பொடுப்போக்கு செஞ்சோமாக இருந்தால் உயிரோட்டம் உள்ள ஒரு ரமலானாக இது இருக்க மாட்டாது. நம்ம முன்மாதிரியான ஒரு தாயாக திகழாமல், முன்மாதிரியான ஒரு சகோதரியாக திகழாமல் எப்படி நம்மளுடைய குடும்பத்தை மாத்த பாக்குறது, எப்படி மாத்துறது? மாத்தவே இயலாது. எனவே அன்புள்ள சகோதரிகளே, எதெல்லாம் நீங்க ஷெட்யூல் பண்ணணுமோ அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணுங்கள். குறிப்பாக கடைசி 10 வந்தால் அந்த கடைசி 10 என்னால் முடிந்த அளவு நான் நின்று வணங்கி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைவேன் என்று நீங்க நினைச்சு கொள்ளுங்க. லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நாளை மிஸ் பண்ணிட்டு நாங்க எந்த நாள்ல வேறு அமல் எதிர்பார்க்கிறது? அதனால உங்களுக்கு என்ன அமல்களை முதலாவது ஊர் வேலைகளை செய்ய முடியுமோ, சொந்த வேலைகளை செய்ய முடியுமோ அதை ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு ஏனைய நாட்களை இபாதத்துக்களில் கடத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த ரமலானுடைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. பொதுவா ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய நாள் வந்து விட்டால் வீசும் காற்றை விட அதிகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வார்கள் என்று வருது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மம் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களை சில நேரம் அல்லாஹு தஆலா நினையாத புறத்துல உயர்த்தி கொண்டு போவான். அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச மறைமுகமான சில தர்மங்களாக இருக்கலாம். நீங்க வாழ்க்கையில் நான் சொல்லி பார்க்கிறேன், ஒவ்வொருவரும் இன்னைக்கு அதை செஞ்சு பாருங்க. கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக நிறுத்தி உங்களால் முடிஞ்சதை நீங்க தர்மம் செய்யுங்க. சஹாபாக்களையே அல்லாஹு தஆலா அப்படி புகழ்றான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா துஸ்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்றார்கள். என் தோழர்கள் என்ற சஹாபாக்களுக்கு நீங்க ஏசாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தர்மம் செஞ்சாலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டாது என்றார்கள். கஷ்டமான நேரத்திலும் வறுமையிலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மம் இருக்குதே அதுக்கு ஈடாக மாட்டாது என்றார்கள். தர்மம் என்ற நாங்க என்ன நினைக்கிறது தெரியுமா? தர்மத்தை பத்தி ஃபுல்லா பயான் சொல்லிட்டு வையுங்கள். நம்ம அதன் மூலமாக அடையிற பிரயோசனம் என்று கேட்டால் வளமையா வீட்டு ஹதியா கேட்டு வாரார்கள். 20 ரூபா கொடுத்தா ஒரு 50 ரூபா கொடுப்போம் மேக்சிமம் தர்மத்தை பத்தி பயன் பண்ணினால். ஆனால் வாழ்க்கையில் சஹாபாக்கள் செஞ்ச தர்மத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை பேசுவதற்கு பல மணி நேரம் எடுக்கும். சகோதரிகளே, அதிகமாக நாங்க தர்மம் செய்யும். ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை முடியும், ஆண் சஹாபாக்கள் ஒரு உபதேசம் நிகழ்த்தி விட்டு பெண்கள் இடத்துல போவார்கள். மைக் வசதி எல்லாம் இல்லை. பெண்கள் பின்னால தொழுவார்கள், ஆம்பளை முன்னால தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிட்டு பெண்கள் பக்கமாக உபதேசம் பண்ணுவதற்காக போவார்கள். யா மஅஷர நிசா, ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், பெண் சமுதாயமே தசத்தக்ன, நீங்க சதக்கா செய்யுங்கள்னு சொல்வார்கள். வரலாற்று நாங்க என்னத்தை பார்க்கிறோம்? கழுத்தில் கிடந்தது காதில் கிடந்தது எல்லாம் அந்த சஹாபிய பெண்மணிகள் தூக்கி போட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். அவ்வளவு வசதிக்கானவர்களாக இருந்தார்கள்.
வசதிக்கார சஹாபாக்களும் இருந்தார்கள். ஏழ்மையிலும் அவர்கள் செஞ்ச தர்மம் இருக்கிறே. அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சால் அல்லாஹ் ஒரு நாளும் அதை கைவிட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான். சத்தியமாக அல்லாஹ் வட்டி என்ன செய்வான்? அழிப்பான். வயுர்பி ஸதகாத், சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்களுக்கு சில நேரம் டவுட்டா இருக்கு. அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான்னு சொல்றான். இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறீங்க, ரிட்டர்ன் தரும்போது நீங்க சொல்றீங்க 1,50,000 தரணும். 50,000 என்னது? வட்டி தானே. 50,000 வட்டி தானே. 50,000 வட்டி. அல்லாஹ் சொல்றான் வட்டியை அழிப்பேன். இப்ப வட்டி கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? 1 லட்சம் ரூபாய் 50,000 கூடினா வட்டி 50,000 ரூபாய் கூடிக்கு. அண்ணா அல்லாஹ் சொல்றான் இல்லாமல் ஆக்குவேன். சரி, உங்களிடத்துல 1 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. பள்ளியுடைய தேவைக்காக நீங்க ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க. உங்கள்ட்ட மீதம் எவ்வளவு வைக்குது? 80,000 ரூபாய் வைக்குது. உங்களோட காசு குறையுதா கூடுதா? குறைகிறது. அல்லாஹ் சொல்றான் வட்டியை அழிப்பேன், தர்மத்தை வளர்ப்பேன் என்று. உலகம் சொல்லுது வட்டி கூடும், தர்மம் குறையும் என்று. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கிறேன் சொன்னால் திடீரென்று மாதிரி அழிக்க மாட்டான். உலகத்துல பெரும் கோடீஸ்வரராக இருப்பார். வட்டிக்கு வாங்கி, வட்டிக்கு கொடுத்து, கார் வாங்கி, பங்களா வாங்கி, 3 ஊடு கட்டி ஜாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று அல்லாஹ் தஆலா நினையாத ஒரு அழிவை கொடுப்பான். அப்படி இல்லாம போயிடுவார். வட்டி சாப்பிட்டு வட்டி கட்ட முடியாமல் கட்டிய வீடுகளையும் பேங்க்ல கொண்டு போய் வச்சு விட்டு தலைமறைவாகி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்க தர்மம் செய்வீர்கள், அல்லாஹ் தஆலா பெரிய இடர்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திருப்பார். நீங்க கொடுத்த தர்மம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாவுல 20,000 ரூபாய் தர்மம் கொடுத்தீர்கள். அல்லாஹ் தஆலா சில நேரம் நீங்க ஓட்டோல போகும்போது பெரிய ஒரு விபத்துல இருந்து உங்களை காப்பாத்திருப்பார். அந்த விபத்துல நீங்க சிக்குண்டிருந்தால் சில நேரம் உங்களோட உயிர் போயிருக்கும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா 20 லட்சம் ரூபாய் வைத்திய தேவையை விட்டு உங்களை காத்திருப்பான். இப்ப புரியுதா? இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் வட்டி அழியும் தர்மம் வளரும் என்று சொன்னா தெரியுமா? உங்களை அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு இடர்கள்ல இருந்து காப்பாற்றுவார். நமக்கு அது தெரிய மாட்டாது. நம்ம அழகா தான் போய்க்கிருப்போம். சில நேரம் நம்ம எக்ஸிடென்ட் பண்ணுவோம். சில நேரம் பல எக்ஸிடென்ட்ல நாங்க பார்க்கிறோம். சிசிடிவியை பார்த்து இவன் தப்பிக்கவே முடியாது என்று பார்ப்போம். எழும்பி நடந்து கொண்டு வருவான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்ச யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அப்படித்தான் கொடுத்தார்கள். தோழர்களே, தர்மம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான பொற்காசிகளை கொண்டு வந்து கொட்டினார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். நம்மளால் ஒரு ஏழை வாழட்டும், நாம் கொடுக்கின்ற உணவால் ஒரு ஏழையின் பசி தீரட்டும், நாம் கொடுக்கின்ற தண்ணீரால் ஒரு தாகித்தவனுடைய தொண்டை நலையற்றும். அன்புள்ள சகோதரிகளை கொடுத்து பாருங்கள். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். ஒரு நாளும் அது குறைய மாட்டாது. குறிப்பாக நாம் செய்ய வேண்டியது, தினமும் செஞ்சாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த தர்மத்தை இந்த நோன்புடைய காலங்கள் அதிகமாக செய்யறதுக்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், ரமலானும் பெண்களும் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் முதலாவது விஷயம், அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியமிக்க ஒரு மாதமாக, குர்ஆன் இறங்கிய கண்ணியமிக்க மாதமாக பிரகடனம் செஞ்சிருக்கிறார். எங்கள் ஒவ்வொரு மீதும் இந்த நோன்பு கடமையாக விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்புடைய காலங்களில் ஏனைய ரமலான்களை விட என்னால் முடிந்த முயற்சி, நான் எவ்வளவு அமல் இபாதத்துக்களை செய்யணுமோ அப்படி செய்யறதுக்கு நாங்க திட்டமிடணும். ஒரு திட்டமிட்ட ரமலானாக இந்த வருடத்து ரமலானுடைய மாதத்தாக்கணும். இந்த அல்லாஹ்வுடைய கலாம், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்ட கலாம். அந்த புனிதமான இந்த குர்ஆனை முடிந்த அளவு ஓதுவதற்கு இந்த ரமலான்ல முயற்சி செய்யணும். ஓத பழகுறதுக்கு முயற்சி செய்யணும். ஓத தெரிந்தவர்கள் அதை முடிப்பதற்கு, அதன் தர்ஜுமாவை வாசித்து ஒரு உயிரோட்டமான ரமலானாக கழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு கவலைப்பட்டாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய்கள் ஒருவர். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இந்த தாயை பார்க்கிறதுக்கு அடிக்கடி போவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய். ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இவங்க போகல. ஒரு 2 பேரும் பேசிக் கொள்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாரே, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமனை நாங்க பார்க்க போகலையே ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சரி வாங்க உமர் போவோம் என்று 2 பேருமே போறாங்க. அன்புள்ள சகோதரிகளே, போய் பார்க்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கண்ட உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஆறுதல் சொல்றாங்க. தாயே, நீங்கள் அழ வேண்டாம். உங்களுடைய மகனார் அவர் நபி, அல்லாஹ் தஆலா அவரை உயர்ந்த ஒரு இடத்துல வைப்பான். நீங்க அதை நினைச்சு கவலையால் அழ வேண்டாம் என்று அந்த தாய் சொல்கிறார். பாருங்கள், உள்ளத்தில் வகி சம்பந்தமான ஆசையும் ஆர்வமும் இருந்த ஒரு வீரத்தாய். அந்த தாய் சொல்றாங்க, என் மகனார் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தானதுக்காக வேண்டி நான் அழவே இல்லை என்று சொன்னார்கள். நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும்போது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு நேரடியான தொடர்பு இருந்துச்சு.
அது இல்லாமல் ஆகிவிட்டது என்பதற்காக நான் அழுகிறேன் என்றார்கள். அவர் உயிரோடு இருக்கும்போது வஹி வந்து இருந்துச்சு, குர்ஆன் இறங்கிச்சு, நல்ல விஷயங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மௌத்தானதுக்கு போற அந்த அந்த ஒரு சப்ஜெக்டே இல்லாம போயிட்டு இந்த கவலையாளர் நான் கடுமையாக அழுகிறேன் என்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த கண்ணீராக எங்களுடைய கண்ணீர் இருக்கணும். இன்னும் குர்ஆன் ஓத தெரியாது, இந்த குர்ஆனை நான் ஓதணுமே, ஓதுறதுக்கு முயற்சி செய்யணுமே, இந்த ரமலானை முடிச்ச அளவு இபாதத்தில் நான் ஈடுபடணுமே, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருப்போம். அல்லாஹு தாலா தந்த பிள்ளைகள் அது மிகப்பெரிய ஒரு அமானிதங்கள். நான் பெத்தெடுத்த ஆம்பளை புள்ள, நான் பெத்தெடுத்த பொம்பளை புள்ள எல்லாம் இந்த கஸ்டடி கீழ் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாளைக்கு அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பு மிக்க ஒரு தாயாக நான் இருக்க வேண்டும் என்று முன்மாதிரி மிக்க ஒரு தாயாக நீங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய நாட்களில் அதிகமாக ஏனைய நாட்களை விட தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். அந்த தர்மத்திலும் நாங்கள் முன்மாதிரியாக எங்களால் முடிந்த அளவு தர்மம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக நாங்கள் மாற வேண்டும். இப்படி ஒரு ரமலானாக எங்களுடைய ரமலானை இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இந்த ரமலானை நாங்கள் திட்டமிட்டு குடும்பத்தில் முன்மாதிரி மிக்க ஒரு தாயாக சகோதரியாக நாங்கள் இருந்து அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய நாட்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அடிப்படையில் கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.